அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிகவும் முக்கியமானது மற்றும் ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. அதுதான் குழந்தைகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாளக்கூடாது என்பது பற்றியது. நண்பர்களே, உங்களுக்காக தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுக்க நான் நிறைய உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் மட்டும்தான். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான எனர்ஜி. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பொதுவாக நம் வீட்டில் குழந்தைகள் அழுதாலோ அல்லது அவர்களை சிரிக்க வைப்பதற்கோ நாம் என்ன செய்வோம்? அவர்களை தூக்கி போடுவோம் அல்லது குலுக்கி விளையாடுவோம். குழந்தையும் சிரிக்கிறது என்று நாமும் அதையே தொடர்ந்து செய்வோம். ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள், அது அந்த குழந்தையின் உயிருக்கே ஆபத்து என்று எச்சரிக்கிறார்கள். இதற்கு பெயர் ஷேக்கன் பேபி சிண்ட்ரோம் அல்லது அபியூஸ் ஹெட் ட்ராமா என்று மருத்துவத்துறையில் கூறுகிறார்கள். என்ன அப்படின்னா, ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்றால், பிறந்த குழந்தைகளின் தலை மிகவும் மென்மையானது. அவர்களின் தலைக்கு உள்ளே இருக்கும் இரத்த குழாய்கள் மிகவும் நுண்ணியதாகவும் மெல்லியதாகவும் இருக்கும். நாம் அன்பாக நினைத்து அவர்களை வேகமாக குலுக்கும்போது அல்லது தூக்கி போடும்போது அந்த மெல்லிய இரத்த குழாய்களில் சிதைவு ஏற்பட்டு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது குழந்தையின் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே அன்பு பெற்றோர்களே, பெரியோர்களே, குழந்தைகளிடம் அன்பு காட்டுவது அவசியம்தான். ஆனால் அந்த அன்பு அவர்களுக்கு ஆபத்தாக மாறிவிடக்கூடாது. குழந்தைகளை தூக்கும் போதும் கொஞ்சும் போதும் மிகவும் மென்மையாக கையாளுங்கள். அவர்களை அதிர்வுக்குள்ளாக்கும் வகையில் விளையாடுவதை தவிருங்கள்.